ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில பார்க்குறோம். தாவீது ஐயா ஒலிவமலை மலை உச்சியில இருக்கிறார். அவர் கொஞ்சம் அந்த சூழ்நிலை கொஞ்சம் சங்கடத்தோடு இருக்கிறார். அப்போது சீபா என்பவர் 2 கழுதைகளை ஓட்டிக்கிட்டு வராரு. பாருங்க, தாவீது 2 சாமுவேல் 16ல் 1, 2 வசனங்கள். சீபா 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து தாவீது ராஜா கிட்ட சந்திக்கிறார். 200 அப்பங்களை அவருக்கு கொடுக்குறாரு. 100 திராட்சைப்பழ குலைகளை அவருக்கு கொடுக்குறாரு. வசந்த கால பலனை 100 திராட்சை குலைகளை கொடுக்குறாரு. ஒரு துருத்தி திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ தாவீதை கேட்குறாங்க, ஏன்பா இதெல்லாம் என்னத்திற்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாரு, கழுதைகள் வந்து ராஜாவின் வீட்டார் பயன்படுத்தி கொள்வதற்கு, வீட்டார் ஏறுகிறதற்கும், ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும், அப்பங்கள் பழங்கள் வாலிபர்கள் புசிப்பதற்கும், திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றார். பாருங்கள், இன்றைக்கி வனாந்தரத்தில் விடாத்து போய் கிடக்கிறவர்களுக்கு திராட்சரசம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. திராட்சரசம் என்றால் கர்த்தருடைய ரத்தம். அவர் எல்லாரையும் மீட்க முடியாது வந்தால் கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ளே நமக்காக சிந்தினார். அவருக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். விடாய்த்து போனவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளே வந்துட்டால் அவங்க பலன் அடைவார்கள். பாருங்கள், ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கு 2 கழுதைகளை கொண்டு வருகிறார். உலகம் முழுவதிலும் ராஜா கழுதையின் மேல் ஏறுவதற்கு, நம்ம கழுதைகளாக இருக்கிற மனுஷனாக இருக்கிற நம்ம மேலே ஆண்டவர் ஏறணும். கழுதையாக இருக்கிற என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவியில், ஆத்மாவில் ஆண்டவர் ஏறி அமரணும். அப்பொழுது தான் நான் நல்லா பயணிக்க முடியும். அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். ஆண்டவரே ஒரு கழுதையில் ஏறி வராருன்னா, அவருடைய வீட்டார் வராருன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய சேனைகள், தூதர்கள் நம்மளோடு கூட இடைப்படும் போது நமக்கு பலன் உண்டாகும். அப்பங்கள், திராட்சை பழங்கள், கனிகள் கொடுக்குறாங்க. நம்மள்கிட்ட கனி உள்ள வாழ்க்கை இருக்கணும், கனிகள் இருக்கணும். திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தம், அப்பம் அவருடைய சரீரம். திருவிருந்து பந்தியில் நம்ம பங்கெடுக்கிறோம். அவருடைய ரசத்தை ரத்தமாக நினச்சி